நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணத்தில் திமுக எம்பிக்கள் அனைவரும் மீது வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க கொத்தடிமைகள் ஆனா அரசியல் கட்சிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். அதனால எல்லா பழியும் அரசியல் கட்சி மேல போட்டு நீங்க வேலை செய்யுங்க. இந்தியாவில் அப்படிலாம் பண்ண முடியாதுங்கண்ணா. எமர்ஜென்சில இந்திரா காந்தி அவர்கள் தப்பு பண்ணும் பொழுது அவங்களை வெளியே அனுப்பிச்சது அரசியல் கட்சி இல்ல, மக்கள் இயக்கம். அதே போல தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்யும் போது மக்கள் விழித்து பார்க்கணும். எல்லா பொறுப்பும் அரசியல் கட்சி கையில கொடுப்பதும் தவறு. அரசியல் கட்சி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட். மக்களுடைய குரலா பிரதிபலிப்பாங்க. சமீபத்தில் தான் பாராளுமன்ற தேர்தல் பார்த்திருக்கோம், ரிசல்ட்டை பார்த்திருக்கோம். அதனால மக்கள் முடிவெடுக்கணும். ஒரு இடத்துல மக்கள் முடிவெடுத்து கள்ளச்சாராய சாவு, ஆட்சியினுடைய மோசமான நிலைமை, சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்றதெல்லாம் மக்கள் பார்த்து முடிவெடுக்கணும். அதனால அரசியல் கட்சியை பொறுத்தவரை எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே தமிழக அரசு சிபிஐ விசாரணை மாநில அரசுடைய அனுமதி இல்லாம சிபிஐ விசாரணை தமிழ்நாட்டில் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கோர்ட் ஆர்டர் பண்ணலாம். இன்னைக்கு கோர்ட்ல நிறைய ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க முடிவெடுக்கலாம் சிபிஐ விசாரணை பற்றி. இன்னொரு பக்கம் ஆளுநர் அவர்களுக்கு, உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கோம். ஆனா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் இல்லாம சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்றது கஷ்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கோர்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அதனால சென்னை உயர்நீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்பாங்கண்ணா. நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணத்தில் திமுக எம்பிக்கள் அனைவரும் மீது வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க கொத்தடிமைகள்